ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலை. 3 மணித்தியாலயம் வாக்குமூலம் பதிவு. தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தாக்கல் செய்த ரீட் மனு தள்ளுபடி. வரலஸ்கமுவ தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் பதிவு. தேர்தல் விதிமுறைகளை மீறிய 30 வேட்பாளர்கள் கைது. இன்று அளிக்கப்பட்ட 494 கிலோ ஹெரோயின். உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். முன்னாள் ஜனாதிபதி இன்று காலை 9:30 மணிக்கு குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏப்ரல் 17 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் அவரால் முன்னிலையாக முடியாது என்று அறிவித்ததை தொடர்ந்து அவருக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டது. வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் இன்று முற்பகல் அவர் அங்கிருந்து வெளியேறினார். கெலனி பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள அரசாங்க காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சம்பவம் தொடர்பாக தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணையின்றி தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி முகமது லஃபார் தாஹிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா உள்ளிட்ட தரப்பினர் தற்போது மகர நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2008 ஆண்டு பொர்லஸ்கமுவ பகுதியில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கில் சாட்சியமாக பெயரிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. 2008 ஆண்டு அக்டோபர் 10 பொர்லஸ்கமுவ பகுதியில் அப்போதைய விவசாய அமைச்சராக செயற்பட்ட மைத்ரிபால சிறிசேனவை கொல்லும் நோக்கில் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு உதவியாக 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சப்புவித்த முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்னதாக பிறப்பிக்கப்பட்டிருந்த அழைப்பாணைக்கு அமைய சாட்சியாளரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் முன்னிலையானார். அதன்படி வழக்கில் முதல் சாட்சியாக பெயரிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று 3வது நாளாக இடம்பெற்றது. கடந்த 24 மற்றும் 25 திகதிகளில் தபால் வாக்குகளை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு இன்றும் நாளையும் தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள், போலீஸ், முப்படை, பாடசாலை, கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தபால் மூல வாக்காளர்கள் மேற்படி 4 நாட்களில் தங்கள்
தங்களது தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக 6,48,495 விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000-ஐ கடந்துள்ளது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி முதல் பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3053ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மொத்தம் பெறப்பட்ட 3053 முறைப்பாடுகளும் 2491 முறைப்பாடுகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 30 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் தேர்தல் விதிமுறையை மீறியதற்காக குறித்த வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இக்காலப்பகுதியில் 131 கட்சி ஆதரவாளர்களும் 31 வாகனங்களும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. அத்தோடு தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான 313 முறைப்பாடுகளும் குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பாக 85 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட 494 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருள் தொகை இன்று அளிக்கப்பட்டது. புத்தளம் பாலாவி பகுதியில் உள்ள ஒரு சிமெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான எரியூட்டியில் இந்த போதைப்பொருள் தொகை அளிக்கப்பட்டது. 2021 டிசம்பர் 15ஆம் தேதியன்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது 6 வெளிநாட்டு பிரஜைகளிடமிருந்து 250 கிலோ 996 கிராம் ஹெரோயின் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இரண்டாவது நடவடிக்கையில் ஏப்ரல் 19, 2022 அன்று 243 கிலோகிராம் 52 கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டு 7 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் மேல் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய குறித்த போதைப்பொருள் தொகை அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்விற்கு இணையாக கிளீன் ஸ்ரீலங்கா வழிநடத்தலுடன் கண்டி நகரத்தை சுத்தப்படுத்தும் நிகழ்வு தரிசிக்க வந்தவர்கள் அப்பகுதி நிறுவனத்தினரின் சிரம பங்களிப்புடன் நேற்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகளும் இளைஞர் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளை கொண்ட பல தன்னார்வ குழுக்களும் தமது பங்களிப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இன்று முழு கண்டி நகரம் முழுவதிலும் முன்னெடுக்கப்படவிருக்கும் தூய்மைப்படுத்தல் பணிக்கு கிளீன் ஸ்ரீலங்கா குழுவினர் தயாராக உள்ளனர். இன்றைய தினம் கண்டி நகரம் முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்ட தூய்மைப்படுத்தல் பணிக்கு கிளீன் ஸ்ரீலங்கா குழுவினர் அங்கம் வகித்தனர். கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கான மனப்பான்மையை மக்களிடையே ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திட்டத்தை வெற்றிகரமாக பொதுமக்களின் ஆதரவு குறைவின்றி கிடைத்தது. தலதா வழிபாட்டுடன் இணைந்ததாக வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையை மையமாக கொண்டு கடந்த சில நாட்களாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டது. நாட்டின் மக்களுக்கு பயன் தரக்கூடிய போக்குவரத்து முறையொன்றை நடைமுறைப்படுத்த முடியும் என நேற்று நடைபெற்ற வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் பேரணி தொடரின் வேறுவல மக்கள் பேரணியில் பங்கேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஆசிரியர்களுக்கான பயிற்சி மே மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் ஒப்பந்தங்களை தமக்கு விருப்பமானவர்களுக்கு வழங்கும் நடைமுறை முடிவுக்கு வரும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தின் நீரிகம, மினுவங்கொட மற்றும் கட்டான பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் மேலும் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய எமது பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மூலமாகவே செய்யப்படுகிறது. ஆனால் இன்று வரை உள்ளூராட்சி அமைப்புகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட வழங்குவதற்கான அமைப்பு இல்லை. நாங்கள் சரியான வழிமுறையை பின்பற்றி மோசடி அல்லது ஊழல் இல்லாமல் கவனமாகவும் சிக்கனமாகவும் செயல்படுவோம். தேவைகளை அடையாளம் கண்டு ஒரு முறையான வேலை திட்டத்தின் மூலம் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 2 முக்கியமான தேர்தல்களில் மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிரான தலைவராக நீங்கள் தலைவர் தோழர் அனுரவை தேர்ந்தெடுத்தீர்கள். அதிக சதவீத வாக்குகளை பெற்றதன் மூலம் பாராளுமன்றம் தூய்மைப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் கிராமத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி மக்களுக்கு முறையாக சென்று சேர்வதற்கு மக்களுக்கும் கிராமத்திற்கும் மிக நெருக்கமான உள்ளூராட்சி நிறுவனங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அது மோசடி மற்றும் ஊழலிலிருந்து விடுபட்டதாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியமானது.
එක නැතුව අපිට ඉදිරියට අඩියක්වත් තියන්න බෑ. හැබැයි உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் தராவிட்டால் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என எமக்கு தெரியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாவுல பிரதேசத்தில் நடந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். නීතිය වල් බිහිවෙලා ජාතික ආරක්ෂාව බාරව ඉන්න නියෝජ්‍ය ඇමතිවරයා මට නම් ඇහුණා. ஐரோப்பிய ஒன்றிய ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு ஒன்று இன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக விருப்ப தேர்வுகளை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவது குறித்த முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு இவ்வாறு நாட்டிற்கு வருகை தந்துள்ளது. இதற்கமைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இன்று முதல் மே மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள், சிவில் சமூகத்தினர் மற்றும் பல தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் 2.7 பில்லியன் யூரோக்கள் ஏற்றுமதியுடன் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி இடமாக மாறியுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. அனுமதியின்றி தமது பெயரை தேர்தல் பிரசாரத்திற்காக பயன்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முறைப்பாடு செய்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் RMAL ரத்நாயக்கவிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார். அத்தனகள்ள தேர்தல் தொகுதியில் கதிரை சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் வேட்பாளர்கள் தமது புகைப்படத்தை துண்டு பிரசுரங்களில் அனுமதியின்றி பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். லசந்த அழகியவண்ண மற்றும் சரண குணவர்தன ஆகியோரின் புகைப்படங்களுடன் தனது புகைப்படத்தையும் பிரசார நோக்கில் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தமது பெயரையோ புகைப்படங்களையோ எந்தவொரு காரணத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டாம் என கதிரை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இவ்வாறு தனது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்துவதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் அறிவித்துள்ளதாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அனைத்து பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கும் இன்று முதல் பெறுபேற்று அட்டவணையை தரவிறக்கம் செய்வதற்கும் பார்ப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி onlineexams.gov.lk என்ற இணைப்பிற்கு சென்று தேசிய அடையாள அட்டை எண்ணை உள்ளிடுவதன் மூலம் பெறுபேற்று அட்டவணையை தரவிறக்கம் செய்ய அல்லது பார்வையிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளங்களான www.donets.lk மற்றும் www.results.exams.gov.lk ஆகியவற்றிலும் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கிடையில் சகல அதிபர்களும் onlineexams.gov.lk எனும் இணைப்பினூடாக பெறுபேற்றை பெற்றுக்கொள்வதற்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் என்பவற்றை பயன்படுத்தி உரிய பாடசாலைகளின் பெறுபேற்று அட்டவணைகளை தரவிறக்கம் செய்து அச்சுப்பிரதியொன்றை பெற்றுக்கொள்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளன. அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி மாகாணம், பிராந்தியத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் பெறுபேற்றை onlineexams.gov.lk எனும் இணைப்பினூடாக தரவிறக்கம் செய்து பார்வையிட முடியும். உரிய பாடசாலைகளின் பரீட்சை பெறுபேற்று அட்டவணை மீளாய்வு செய்யப்பட்ட பெறுபேறு வெளியிடப்பட்ட பின்னர் பாடசாலை அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்காக onlineexams.gov.lk எனும் இணைப்பினூடாக மே மாதம் 2ஆம் திகதி தொடக்கம் மே மாதம் 16ஆம் திகதி வரை விண்ணப்பிக்க முடியும் என அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அவரது பதவியில் இருந்து நீக்குவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவிற்கு உதவ குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உட்பட 4 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு விசாரணைக்கு உதவுவதற்காக ஒரு போலீஸ் புலனாய்வு குழுவை நியமிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் சமீபத்தில் அறிவித்தது. சம்பந்தப்பட்ட குழு 25ஆம் திகதி பாராளுமன்றத்தில் 2வது முறையாக கூடியபோதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. விசாரணை குழுவிற்கு உதவ சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோரை நியமிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது.
இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வடமாராட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரசாரம் மற்றும் பரப்புரை கூட்டமானது யாழ்ப்பாணத்தில் மைக்கேல் விளையாட்டுக் கழகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன், அரசு வாக்குகளுக்காக பொய் சொல்கின்றது என்றும் தமிழர்களின் இடத்தில் தமிழர்களை ஆள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வடமாநிலத்தில் இருக்கிற மக்கள் சில தவறான தீர்மானத்தை எடுத்ததற்குள்ளாக எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய முன்பாக பேசியது போல தமிழ் மக்களுக்காக இல்லாத என்பிபி அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினார். 3-2 பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் சில நேரங்களில் இந்த 3-2 பெரும்பான்மை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை தருவதற்கு சில நேரங்களிலே இவர்கள் தயாரில் இருப்பார்கள் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையும் மனதிலே இருந்தது. அந்த காரணத்தினால் நாங்களும் அரசாங்கத்தை விமர்சிக்கவில்லை, அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை அவதானித்துக் கொண்டு வந்தோம். அதனை குறித்து நாங்கள் பெரிய அளவிலே அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை விமர்சிக்கவில்லை. என்றால் எல்போர்ட் அரசாங்கம் என்று சொன்னது எங்களுடைய தலைவர் சொன்னது போல எல்போர்டை வைத்துக் கொண்டு அவர்கள் படிக்க வேண்டும். சரி, படிப்பது காலம் கொடுப்போம். இந்த வடமாநிலத்தில் தெரிவு செய்யப்பட்ட என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கோவாலி பணத்தை மாத்தாவது 3 மாதம் இருப்போம் என்று யோசிக்கிறாங்க. நாயின் சோரை சாப்பிட்டார்கள் சொன்னது, இந்த மின்சாரம் அடிச்சுதான் கரண்ட் இல்லாம போனோம்னு சொன்னது, குரங்குகள் சாப்பிட்டுதான் தேங்காய் தட்டுப்பாடு வந்தது என்று சொன்னது, இப்படியான இந்த தேதி கூறுவை கோமாளி கூறுவை பார்த்து கொண்டு கொஞ்சம் நடக்க இருப்போம் இருந்தாங்க. நானுஓயா போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட நானுஓயா கிளாஸ்கோ தோட்டத்தில் தமிழர் வரலாற்றை கூறும் பொன்னர் சங்கர் கூத்தின் போது 60 அடி உயரம் கொண்ட மரக்கம்பத்தில் ஏறும் போது தவறி விழுந்தவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நானுஓயா கிளாஸ்கோ தோட்டத்தை சேர்ந்த 63 வயதுடைய எம் சதாசிவம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நானுஓயா கிளாஸ்கோ தோட்டத்தில் ஆண்டுதோறும் இந்த பொன்னர் சங்கர் கூத்து நடாத்தப்படுவதாகவும் இரவு முழுவதும் நடந்த நாடகத்தின் பின்னர் காலையில் பொதுவெளியில் அமைக்கப்பட்டிருக்கும் மரக்கம்பத்தில் பெரிய காந்தி எனப்படும் கதாபாத்திரம் அதில் ஏறி சில நிமிடங்கள் தவம் செய்து பூஜை செய்ததன் பின்னர் அதனைப் போலவே குறித்த நபர் மரத்தில் ஏறிய பொழுது மரத்திலிருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்தவை நானுஓயா போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் தலையாளி வைரவர் கோவிலடியைச் சேர்ந்த இரட்டையர்கள் யமுனானந்தா பிரணவன் மற்றும் யமுனானந்தா சரவணன் ஆகியோர் கல்வி பொதுதராதர உயர்தரத்தில் உயரியல் பிரிவில் யாழ் மாவட்டத்தில் 1ஆம் மற்றும் 2ஆம் இடங்களையும் தேசிய மட்டத்தில் 3ஆம் மற்றும் 5ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் கல்வி கற்கும் இவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் யமுனானந்தாவின் இரட்டை புதல்வர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தரின் தந்ததாது காட்சிப்படுத்தப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வில் கலந்து கொள்ளச் சென்ற யாத்ரிகளின் பொதிகள் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு பின்னர் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அதேவேளை இன்னும் திருப்பி எடுத்துச் செல்லப்படாத பொதிகளை உரிய யாத்ரிகளிடம் ஒப்படைப்பதற்காக சிவில் பாதுகாப்பு துறையானது திட்டமுறையொன்றை கொண்டு வரவுள்ளதாக மத்திய மாகாண சபையின் பிரதான செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. யாத்ரிகளின் பொதிகள் உரிய முறையில் சேகரித்து பின்னர் அவற்றை பாதுகாப்பாக அவர்களிடம் திருப்பி ஒப்படைக்கும் பணியை சிவில் பாதுகாப்புத்துறை அதன் மேற்பார்வையின் கீழ் செயற்படுத்தி வருகிறது. எனினும் சில பொதிகள் மற்றும் ஏனைய உடைமைகள் இதுவரை எவராலும் உரிமை கோரப்படாமல் கைவிடப்பட்டு காணப்படுகின்றன. இவ்வாறு திருப்பி எடுக்கப்படாத பொதிகளை உரிய யாத்ரிகளிடம் ஒப்படைக்க ஒரு முறைமை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் கண்டி ஏரியிலுள்ள ஜாய் படகு சேவை தடத்திற்கு முன்னால் கைவிடப்பட்ட பொதிகளை உரியவர்கள் பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உள்ள பட காப்பகம் மற்றும் தொடர்பு அமைப்பு கடந்த 2 வாரங்களாக செயலிழந்துள்ளமையினால் சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனைக்கான முன்பதிவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கணினி அமைப்பு வழங்குனருக்கு பணம் செலுத்தாமையினால் முழு தரவு சேமிப்பு வலையமைப்பும் செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கதிரியக்க சேவைகள் நெறிப்படுத்த பெக் என்ற அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. அதன் விளைவாக சிடி, எம்ஆர்ஐ மற்றும் பிற
கதிரியக்க நோய் அறிதல்கள் தொடர்பான படங்கள் மற்றும் தரவுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டன. ரேடியோகிராபிக் படங்களில் படங்களை அச்சிடும் முந்தைய முறைமை மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது பெக் அமைப்பின் செயற்பாடுகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக CT மற்றும் MRI பரிசோதனைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது நோயாளிகளின் நோயறிதலுக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி விடுதி ஒன்றில் வைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் வலுக்கட்டாயமாக பொய் வாக்குமூலங்களில் கையொப்பம் இடுமாறு மாணவர் ஒழுக்காற்று உத்தியோகத்தர்களால் பணிக்கப்பட்டமை மற்றும் மாணவர்களின் சம்பந்தமின்றி காணொலி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டமை தொடர்பில் உடனடியாக விசாரணை செய்து அறிக்கையிடுமாறும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிரான பழிவாங்கல் நடவடிக்கைகளில் இருந்து அம்மாணவர்களை பாதுகாக்குமாறும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025 சிங்கள தமிழ் புத்தாண்டினை முன்னிட்டு உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. புத்தாண்டு நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. வெளிநாட்டு செய்திகள். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் உள்ள குடிசை பகுதியில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர். 2.5 வயது மற்றும் 3 வயதுடைய 2 குழந்தைகளை சம்பவத்தில் உயிரிழந்தனர். அத்துடன் தீ விபத்தில் 800க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட மின் கட்டமைப்புகள் இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பல எரிவாயு சிலிண்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. ஈரானின் மிகவும் பரபரப்பான மற்றும் மிகப்பெரிய துறைமுகமான பந்தர் அப்பாஸ் பாரசீக வளைகுடாவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. இந்த துறைமுகம் ஈரானின் முக்கிய வர்த்தக மையமாகும். எண்ணெய் ஏற்றுமதிக்கும் மிகவும் முக்கியமானது. இங்கிருந்து பல்வேறு பொருட்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இது ஈரானிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மட்டுமல்லாமல் பிராந்தியம் மற்றும் உலகளாவிய அரசியலிலும் ஒரு பெரிய பங்கை கொண்டுள்ளது. இதற்கிடையே நேற்று முன்தினம் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் நின்ற ஒரு கண்டெய்னர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அப்பகுதி முழுவதும் போர்க்களம் போல காட்சியளித்தது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர். 400 பேர் வரை படுகாயமடைந்தனர் என முதல் கட்ட தகவல் வெளியானது. இந்நிலையில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதில் மேலும் பலர் இறந்ததால் பலி எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் ஏவுகணை உந்து சக்தியை உருவாக்க பயன்படுத்தும் ரசாயனம் வெடித்து சிதறியதாக தெரியவந்துள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு தடை விதித்து இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக பொய் பிரசாரத்தை மேற்கொண்டதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் பலியான சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் பாகிஸ்தான் ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து ஜியோ நியூஸ், சமா டிவி, போல் நியூஸ், GNN போன்ற பிரபல செய்தி நிறுவனங்களின் யூடியூப் சேனல்களின் ஒளிபரப்புக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இர்ஷாத் பாட்டி, அஸ்மா ஷிராசி, உமர் சீமா மற்றும் முனீப் ஃபருக் போன்ற பத்திரிகையாளர்களின் யூடியூப் சேனல்களுக்கு தடை விதித்து மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இந்த 16 யூடியூப் சேனல்களின் மொத்த பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை 6.30 கோடி ஆகும். இந்த சேனல்களை இந்திய பயனர்கள் அணுகினால் தேசிய பாதுகாப்பு அல்லது பொது ஒழுங்கு தொடர்பான அரசாங்கத்தின் உத்தரவின் காரணமாக இந்த உள்ளடக்கம் தற்போது இந்த நாட்டில் கிடைக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது.
விளையாட்டு செய்திகள். 2025 IPL கிரிக்கெட் தொடரின் 46வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டிக்கான நாணய சுழற்சியில் வென்ற RCB பந்து வீச்சினை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 163 ஓட்டங்களை பெற்று பெங்களூரு அணிக்கு 163 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பெங்களூரு அணி 18வது ஓவர் நிறைவில் 165 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கியது. இதேவேளை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 47வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதவுள்ளன. இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் ஆரம்பமாகும். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார், காலி மற்றும் மாத்தற மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமு, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.